ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் தான் 2026 சட்டப்பேரவை தேர்தல். சவுக்கு சங்கர் அவர்கிட்ட வந்து பணிபுரிஞ்ச ஒருத்தரை பத்தி அவருக்கு வந்து இவர் ஷூரிட்டி இந்த விஷயத்துக்கும் கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஒரு சில காணொலிகள் வந்து அவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருக்கலாம். ஆனா அது அவருடைய இப்போ உள்ள காணொலியான்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஏன்னா எந்த இடத்துலயுமே அவர் டேட் மென்ஷன் பண்ணல, இப்போ கரண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மென்ஷன் பண்ணல. ஆல்ரெடி எங்கேயோ எடுத்து வச்ச ஃபுட்டேஜை வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. மக்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு வீடியோ மாதிரி தான் இருக்கே தவிர அவர் இப்போ அபிஷியலா வெளியிட்டு இருக்காரான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஷூரிட்டி நிறைய சொல்லுவாங்க, 25,000 ரூபாய் உன்னால கொடுக்க முடியல எடப்பாடி அவர்கள்ட்ட தான் நீ கேப்பியா அப்படின்னு கேட்டா இது அது இல்ல. அக்யூஸ்டா சேம் கேஸ்ல அக்யூஸ்ட் இல்லைங்க, பல்வேறு கேஸ்ல இருந்தாலே பல இடங்கள்ல ஷூரிட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவரால் கொடுக்க முடியாது. ஷூரிட்டி பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தருக்கு பதிலா நீங்க வந்து சாட்சி போடுற மாதிரி தான். சப்போஸ் அவங்க வந்து அந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல ஆஜராகல அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கிளைம் பண்ணுவாங்க, நீங்க கொண்டு விடணும், இல்ல அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட்டை கட்டணும். அதுவும் இல்ல நீங்க உங்களால கட்ட முடியலன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட் போடுவாங்க. அதனால பல பேர் தெரியாம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காசு மேட்டர்ல காசு வந்து பர்டிகுலர் பர்சனே கொடுத்துருவாங்க, அந்த கேஸ் வாங்கின பர்சனே கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஒருத்தங்க நம்பிக்கையா கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு யாராவது உதவி பண்ணணும், அவருக்கு யாருமே இல்லைங்கிறத அதில் சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.